தற்போது பணியாற்றக்கூடிய டிஜிபி அவர்களுடைய பட்டியலை தயாரித்து மாநில அரசுக்கு மத்திய தேர்வாணைய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைக்கப்படுறாங்க. மத்திய பணியாளர் தேர்வாணையம் அதில் அதிகாரிகள் இருக்கிறாங்க. மாநிலத்தில் தலைமைச் செயலாளர்கள், மாநிலத்தில் உள்துறை செயலாளர், இவர்கள் குழுவாக இருந்து மாநில அரசு அனுப்பப்பட்ட அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற டிஜிபிகள் 3 பேரை தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புகிறது. இது நடைமுறை. அதில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் நடைமுறை. அதோட பொறுப்பு டிஜிபி ஒருவர் நியமித்தாங்க. பொறுப்பு டிஜிபி ஒருத்தர் நியமித்த உடனே ஒருவர் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறார். இது முற்றிலும் தவறு என்று. பிறகு மாநில அரசு உயர்நீதிமன்றத்துக்கு போனோன்னா மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் பண்ணி மத்திய தேர்வாணையத்துக்கு அனுப்பிச்சுது. மத்திய தேர்வாணையம் அந்த குழு நான் சொன்னேன், மத்திய தேர்வாணையத்தில் இருக்கின்ற அதிகாரிகள், மாநிலத்துக்கு தலைமைச் செயலாளர்கள், செயலாளர், மாநில உள்துறை செயலாளர்களெல்லாம் கலந்து ஆய்வு செய்து அவர் 3 பேரை தேர்வு செஞ்சு தமிழகத்துக்கு அனுப்பப்பட்ட கூட இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. இந்த அனுப்பப்பட்ட பிறகு ஒருவர் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார். மத்திய தேர்வாணையம் பணியாளர் தேர்வாணையம் அனுப்பப்பட்ட பிறகும் இந்த டிஜிபி நியமனத்தில் இன்னும் காலதாமம் செய்கின்றது. விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை நாடின உச்சநீதிமன்றம் 3 வார காலம் அவகாசம் கொடுத்துருக்குது. இதுதான் நிலைமை. இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி சொல்கிறார், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அருகதை இல்லைங்கிறார். எனக்கு அருகதை இருக்குது, உங்களுக்கு அருகதை இருக்குதா என்று தெரியல. ஏன்னா இது மாநில அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் தான், இது மத்திய அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் அல்ல. மாநில அரசு தான் தகுதியான டிஜிபிகள் பணியாற்றக்கூடிய டிஜிபிகளை தேர்வு செஞ்சு மத்திய தேர்வாணைய அனுப்பப்பட்டிருக்குது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கே அந்த குழு நான் சொன்ன இவர்களெல்லாம் இடம்பெற்ற குழு தான் இங்கே அமைச்சிருக்கு. இப்போ என்னன்னா இந்த 3 பேரும் இவர்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்று கருதி தான், கைப்பாவையாக இந்த அரசுக்கு செயல்பட மாட்டார்கள் என்று கருதி தான் இதுவரைக்கும் டிஜிபி நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. ஒரு சட்டத்துறை மந்திரி தவறா இப்படி பேட்டி கொடுப்பது வெட்கக்கேடான விஷயம். இப்படிப்பட்ட மந்திரிலாம் இருந்து அந்த நாடு எப்படி உருப்படியாகும்? உண்மை செய்தி மக்களுக்கு சொல்ல வேணும். ஏன்னா நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காரு சட்டத்துறை மந்திரி. இதெல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது.